பையன் ஒரு எலும்பா எடுக்கிறாங்களா சார். வந்து பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, என்ன பார்க்க விடல. ஒரே பையன் சார். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் சார். ஃபோன் பண்றாங்க அவங்க, பையன் செத்தா கூட வரமாட்டீங்களான்னு கேக்குறாங்க. செத்தான்னு சொல்லவே இல்லையே சார். அவங்க கூட எல்லாரும் கூட இருந்தவனுங்களே தான். ஆனா 8 பேருன்றாங்க. இங்க கூட்டு வந்தது 3 பேர் தான் கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்களா. அந்த பையன் ஒரு எலும்பா எடுக்கிறாங்களா சார். வந்து பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, என்ன பார்க்க விடல. ஒரே பையன் சார். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் சார். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள். அதுமா நான் வாரி கொடுத்துட்டேன். என்ன மாதிரி அவங்க அம்மா அப்பா எல்லாம் வாரி கொடுக்க மாட்டாங்களா சொல்லுங்க. முந்தா நேத்து தான் சார். அது கூட சர்க்குலர் அனுப்பணும்னு தான் போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தான். இது அர்ஜுனுக்கு பழிசு இந்த சோஃபின்னு ஒருத்தன் இவன் கூட வந்திருக்கா பாருங்க. அவன் ஒரு வாட்டி கை வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்டைம்ல போனான். ஏதோ டூல்ஸ் வச்சுக்கிறான்னு சொல்லி பிடிச்சிருந்தாங்க. அந்த கேஸு அது முடிஞ்சிச்சு. அந்த கேஸுக்கு சர்க்குலர் அனுப்பணுமா, பழைய கேஸு சர்க்குலர் அனுப்பணும்னா ஃபோன் பண்ணாங்க. நானே ஏதோ நானும் அசால்ட்டை விட்டுட்டேன். கடைசிக்கு நேற்று வந்து நான் கம்ப்ளைண்ட் நேற்று ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க பையன் செத்தா கூட வரமாட்டீங்களான்னு கேட்குறாங்க. செத்தான்னு சொல்லவே இல்லையே சார். அவங்க சர்க்குலர் அனுப்பணும் தான் சார் சொன்னாங்க. இருக்கிற ஒரே புள்ள செத்துட்டானா நாங்கள் வராமல் இருப்போமா சொல்லுங்க. எப்போ நான் சில ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நான் கிளம்பி சென்னைக்கு வரேம்மா. 23ஆம் தேதி அவங்க அக்காவுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தை இறந்துருச்சு. இறந்த குழந்தைக்கு பிறந்ததுக்கு தான் வரல, இறந்ததுக்காவது வாடான்னா, அம்மா நான் பஸ் ஸ்டாண்டில் தான்மா நிற்கிறேன். சோபி நான் வேற என்கிட்ட சொல்லினே தான் அந்த ஃபோனை எடுத்தான். சோபி நான் வேற ஃபோன் பண்ணுறேன், இருமா ஒரு நிமிஷம் கட் பண்ணோம். அவ்வளோதான் நான் அவங்ககிட்ட லாஸ்ட்டாக பேசுறேன். எல்லாருமே ஃப்ரெண்டுங்க தான் சார். இவன் பெயிண்ட் வேலைக்கு போயிட்டு இருந்தான் சார். அவனுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சார். ஒருத்தன் பெட்டு அந்த சோப்பின்றவன் மட்டும் தெரியும், பெட்டு தச்சு விற்கிறது. அப்புறம் மிச்சம் யாருங்க அவனுங்க மூஞ்ச காமிக்க மாட்டேனாங்க சார். மூஞ்ச காமிச்சா தான் நான் சொல்லிட்டு 8 பேர் போனாங்களா சார். அங்க இருந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு காரில் தூக்கி போட்டுன்னு போனாங்களா. 8 பேர் போனாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று எல்லாம் நாங்கள் எல்லாம் போயிட்டு அசர ஆள் கிடையாது சார். அவன் 8 பேர் போனாங்க. டோரை திறந்தவொடனே கத்தியில குத்துனானா. இவன் தான் போய் கதவு தட்டினானா அர்ஜுனன்னா. அன்னைக்கு டோரை திறந்தவொடனே கத்தியில குத்தி ரத்தம் வர உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க ஏது பண்ணானுங்க தெரியல. எல்லாம் உள்ள போய் கதவு சாத்திட்டானுங்க. தெரியல வேற எது. இந்த இடத்துக்கு எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஏதோ கார்ல தூக்கி போட்டுன்னு போனது. அங்க இருக்க காம்பவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்துருக்காங்க சார். மாடி மேல எழில் நகர் இது மாடி வீடுங்க தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.